friends, welcome to Selfie Semi Recipes. Gutti Vankaya Koora Kori Vandila Noi Baba. தெலுங்குல பாடுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ரெசிபிக்கான பாட்டு தான் இது. ஆந்திரா தெலங்கானா ஸ்பெஷல் குத்தி வெங்காய கூரா ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த கிரேவி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளஸ் சைன் வர மாதிரி கட் பண்ணி 1 டீஸ்பூன் உப்பு போட்ட தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் காயவும் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டு நல்லா வாசனை வர வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரவும் சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இதோட காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 வரை போட்டுக்கோங்க. கிரேவி நல்லா கலர் கொடுக்க காஷ்மீரி மிளகாய் 2 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மிளகாய் கலர் மாறவும் 2 இனுக்கு கருவேப்பிலை, ட்ரை தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வைங்க. இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதோட பச்சை மிளகாய் 5, சின்ன வெங்காயம் 6, பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு, பூண்டு 3 பல், ஊற வச்ச புளி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணுறதுனால உப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுத ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணி ஊற்றி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வச்சுருக்கிற பவுல், கத்திரிக்காய் ஒரு பிளேட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கத்திரிக்காயில் அரைச்ச மசாலாவை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி மசாலா எல்லா பக்கமும் பரவலாக இருக்கிற மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்படி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரியவும் சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு லேசாக வதக்குங்க. இதோட 1 கப் அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரை வதக்குங்க.
பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. கத்திரிக்காய் அரை வேக்காடு வேகவும் மீதி இருந்த அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்த 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியோட கலரும் மாறும். பார்த்தீங்களா, இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. கலர் இப்போ நல்லா மாறிடுச்சு, குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட கூட அருமையான ருசியில் இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் நெய் 2 ஸ்பூன் விட்டு இந்த குத்தி வெங்காய கூரை கிரேவி ஊற்றி கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ఆహా ఏమి రుచి అనరామై మరచి రోజు తిన్నా మరి మోసే తీరనిది తాజా కూరలలో రాజా ఎవరండి ఇంకా చెప్పాలా వంకాయేనండి அப்படின்னு பாடுவீங்க. செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்போம், ருசிப்போம். தேங்க்யூ.